மனித தெய்வம் சிறுகதை. ஆசிரியர் கௌசல்யா அவர்கள். ராமநாதன் கூறிய அந்த வார்த்தைகளை கேட்ட கீதாவின் முகத்தில் ஒருவித மாறுதல் தோன்றியது. பாவம் என்ற வார்த்தை வெளியில் வந்தது அவளுடைய வாயிலிருந்து. என்ன கீதா, போயும் போயும் அவனுக்காக பரிதாபப்படுகிறாயே? உன்னுடைய வாயிலிருந்து அவனுக்காக பாவம் என்ற வார்த்தை வருவதற்கு கூட அவன் அருகதையற்றவனாயிற்றே என்றான் ராமநாதன் வெறுப்புடன். அப்படி சொல்லாதே அண்ணா. என்ன இருந்தாலும் பெரிய அண்ணாவுக்காக என் மனம் பச்சாதாபப்படத்தான் செய்கிறது. ஆமாம், அந்த பச்சாதாபமும் இரக்கமும் அப்போது அவனுக்கு தோன்றவில்லையே. உண்மைதான். என் மனதிலே இப்போது தோன்றும் இந்த பரிதாப உணர்ச்சி அவன் மனதிலே அப்போது தோன்றாமல் போய்விட்டதல்லவா? அப்படி இருக்க நான் ஏன் அவனை குறித்து வருத்தப்பட வேண்டும் என்று ஒரு நீண்ட பெருமூச்சுடன் கூறினாள் கீதா. டங் டங் மணி 6 அடித்தது. கீதா, இன்று நான் ஆஃபீஸ் விஷயமாக ஒரு சிநேகிதனை பார்த்து வருவதாக சொல்லியிருக்கிறேன். நான் போய் வரட்டுமா என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான் ராமநாதன். இன்னொரு நாள் சாவகாசமாக வா அண்ணா என்று அன்புடன் சொல்லிக்கொண்டே வாசல் வரையிலும் வந்து அவனை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த கீதா முன்புற ஹாலில் உட்கார்ந்தாள். ரேடியோவை திருப்பினாள். எவ்வளவு முயன்றும் மனம் இசையில் லயிக்க மறுத்தது. ரேடியோவை மூடிவிட்டு மாடி வராந்தாவுக்கு சென்று நின்று கொண்டாள். பங்களாவின் முன்புற தோட்டத்தில் மலர்ந்து இருந்த மலர்களின் சுகந்தத்தை மந்த மாருதம் சுமந்து வந்து வீசிக்கொண்டு இருந்தது. கீதாவின் சிந்தனை அலை அலையாக எழும்பி மிதந்து சென்று கொண்டு இருந்தது. ஜானகி பால்ய வயதிலேயே கணவனை இழந்தவள். தன் 3 குழந்தைகளுடன் உலகிலே நிர்கதியாக நிறுத்தப்பட்டாள் அவள். மூத்தவன் ஜெயராமன், இளையவன் ராமநாதன். கீதா அப்போது கை குழந்தை. எவ்வளவோ இன்னல்களை பொறுமையோடு சகித்து கொண்டு 3 குழந்தைகளையும் தன் கண்ணிலே வைத்து இமை போல காத்து மிகவும் அருமையோடு வளர்த்து வந்தாள் அவள். திடீரென்று ஒரு நாள் ஜுரம் என்று படுத்தாள் ஜானகி. ஏற்கனவே அனுபவித்த கஷ்டங்களும் வியாதியும் ஒன்று சேர்ந்து கொண்டதால் அவள் உடலும் மனமும் ஒன்றையொன்று போட்டியிட்டு கொண்டு பலகீனம் அடைய ஆரம்பித்தன. அன்று ஜானகியின் உடல் மிகவும் மோசமான நிலைக்குள்ளாகி இருந்தது. தான் பிழைத்திருக்கப் போவது இன்னும் சில மணி நேரம்தான் என்று உணர்ந்து கொண்டு விட்டாள் அவள். கலங்கிய உள்ளத்துடனும் கண்ணீர் மல்கும் விழிகளுடனும் தன் புத்திரர்களை அருகே அழைத்தாள் அவள். குழந்தை கீதாவை அவர்களிடம் ஒப்படைத்தாள். உலகமறியாத சிறு பெண்ணான அவளை எப்படியாவது வளர்த்து பெரியவளாக்கி ஒரு நல்ல இடத்திலே கல்யாணம் செய்து அவள் கண்ணை கசக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவள் கூட பிறந்தவர்களாகிய உங்கள் பொறுப்பு என்று வேண்டினாள். ஜெயராமனின் முகத்தில் எந்தவிதமான சலனமும் இல்லை. ஆனால் ராமநாதனின் கண்களில் ஜொலித்த அந்த கண்ணீர் துளிகளை கண்ட தாயின் சோர்ந்து கிடந்த வதனத்தில் புன்னகை அரும்பியது. தன் மக்கள் மூவரையும் கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட்டு தன் கண்களை மூடிக்கொண்டாள் அவள். தாயின் மறைவுக்கு பின் ஜெயராமன், ராமநாதன், கீதா இவர்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக மாறியது. ஜெயராமன் ஒரு பேங்கில் உத்தியோகம் ஏற்றான். நல்ல வரும்படி வர ஆரம்பித்தது. ராமநாதன் ஒரு கம்பெனியில் குமாஸ்தாவாக அமர்ந்தான். அவனுக்கு ஏதோ சொற்ப சம்பளம் தான் கிடைத்தது. இருந்தாலும் ஜெயராமனை விட அவன்தான் குடும்பத்துக்கு என அதிக செலவுகள் செய்தான். ராமநாதன், கீதா இவர்களுடன் இனி சேர்ந்து இருக்க விரும்பாத ஜெயராமன் தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை மணந்து கொண்டு வேறு இடத்துக்கு தனி குடித்தனம் சென்று விட்டான். அவனுடைய போக்கு ராமநாதனுக்கும் கீதாவுக்கும் அளவற்ற வெறுப்பை அளித்தது. இனிமேல் தன் ஒரே அண்ணனுடைய சம்பாத்தியத்தினால் குடும்பம் நடத்த வேண்டுமே என்று எண்ணி எண்ணி மனம் குமுறினாள் கீதா. நாட்கள் தம் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தன. கீதா கல்யாண பருவத்தை எட்டி பிடித்து கொண்டு இருந்தாள். ராமநாதன் கீதாவின் திருமண விஷயத்தில் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டு வரன் தேட ஆரம்பித்தான். அன்று சமையல் அறையில் ஏதோ வேலையாக இருந்தாள் கீதா. கூடத்திலே ராமநாதனும் ஒரு தரகரும் 2 ஜாதகங்களை வைத்து கொண்டு ஏதோ பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு இருந்ததை அவள் உற்று கேட்டாள். இதோ பாருங்கள் ராமநாதன், இதுதான் அந்த 2ஆம் தர மனிதரின் ஜாதகம். அவருக்கு வயது 40 ஆகிறது. தங்கமான குணம் வாய்ந்தவர். ஏராளமான சொத்து இருக்கிறது. குடும்பத்திலே ஒரு தொந்தரவும் கிடையாது. அதோடு அவர் மிகவும் நல்ல மனிதர் என்றார். பிறகு மற்றும் ஒரு ஜாதகத்தை எடுத்தார் அந்த தரகர். இது ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையின் ஜாதகம். வயது 24 தான் ஆகிறது. ஆனால் அவர்கள் வரதட்சணை 2000ம்
மேல் சீர்சனத்திகள் 5000ம் எதிர்பார்க்கிறார்கள். முடிந்தால் நீங்கள் அதை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார் தரகர். ராமநாதன் சாப்பிட வேண்டிய நினைவு கூட இல்லாமல் யோசனையில் ஆழ்ந்துகார்ந்திருந்தான். அதே சமயம் கீதாவின் உள்ளமும் சிந்தனையில் சூழ்ந்து இருந்தது. அந்த 2ஆம் தார மனிதருக்கு வயது அதிகம்தான். அவரை மணந்தால் அவள் தாம்பத்திய வாழ்க்கையின் பரிபூரண இன்பத்தை அடைய முடியாது. ஆனால் அவள் அண்ணா ராமநாதனால் அந்த 2வது வரனை நிச்சயமாக ஏற்பாடு செய்ய இயலாது. 5000ம் 10,000ம் செலவழிக்க அவனுக்கு சக்தி இல்லை. அவனுடைய சொற்ப சம்பளத்தில் அவளுக்கு கல்யாணம் செய்து வைத்தால் அதுவே பெரியது. ஒரு முடிவான தீர்மானத்துக்கு வந்துவிட்டாள் கீதா. தன் அண்ணா ராமநாதனுக்காக தன் வாழ்க்கை இன்பங்களை, சுகங்களை, அபிலாஷைகளை தியாகம் செய்துவிட துணிந்துவிட்டாள். எனவே அவள் மெல்ல ராமநாதன் இருக்கும் இடத்திற்கு வந்தாள். அண்ணா, இவ்வளோ நேரமும் நீயும் அந்த தரகரும் பேசியதையெல்லாம் நான் கேட்டேன். நீ வீணாக யோசிக்காதே. நான் அந்த 2ஆம் தார வரனையே மணந்து கொள்கிறேன் என்று சொன்னாள். அவளுடைய பெருந்தன்மையான மனப்பான்மையை ஒருவாறு புரிந்து கொண்டு விட்டான் ராமநாதன். இருந்தாலும் அவன் உள்ளத்திலே ஒரு ஆசை எழுந்தது. தன் அண்ணன் ஜெயராமனிடம் கொஞ்சம் பணம் கேட்டு அத்துடன் தானும் கொஞ்சம் கடன் வாங்கி அந்த முதல் தார வரனையே அவளுக்கு முடித்துவிட எண்ணினவன். இந்த நோக்கத்துடன் ஜெயராமனை போய் பார்த்த ராமநாதனுக்கு பெரிய ஏமாற்றம் தான் ஏற்பட்டது. அவர்களிடமிருந்து பிரிந்து தனியாக வந்துவிட்ட பிறகு தனக்கு கீதாவின் விவாகத்தை பற்றி எந்தவிதமான பொறுப்பும் கிடையாது என்றும் அதனால் தான் பணம் கொடுத்து உதவ முடியாது என்றும் நிர்தாட்சண்யமாக ஜெயராமன் கூறிவிட்டான். அதற்கு மேல் அவனிடம் பேச என்ன இருக்கிறது? பேசாமல் திரும்பிவிட்டான் ராமநாதன். ஒரு நல்ல நாளில் கீதாவின் விவாகம் நடந்தேறியது. அந்த 2ஆம் தார வரனுக்குத்தான் அவள் வாழ்க்கைப்பட்டாள். அதுவரையிலும் ஒன்றாக சேர்ந்து இருந்த கீதாவும் ராமநாதனும் தனித்தனியாக பிரிந்து செல்லும்படியான சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டது. பிரிய மனமின்றி பிரிந்தனர் இருவரும். தன் கணவனுடன் குடித்தனம் செய்ய வந்தாள் கீதா. அழகிய பங்களா, சொத்து எல்லாவற்றுக்கும் மேலாக தன்மேல் உயிரையே வைத்து இருக்கும் தன் கணவன் இவற்றால் இளைய தாரமாக வாழ்க்கைப்பட்டு விட்டோமே என்ற குறையை கூட மறந்து மன நிம்மதியுடன் வாழ்க்கையை நடத்தினாள். வருஷங்கள் பல விளையாட்டு போல உருண்டோடிவிட்டன. ஒரு நாள் ஜெயராமனின் பெண் சரோஜாவுக்கு ஒரு நல்ல இடத்திலே விவாகம் நிச்சயமாக்கி இருப்பதாக கீதாவிடம் வந்து சொன்னான் ராமநாதன். ஜெயராமன் தனக்கு சரோஜா பிறந்த பொழுதோ அல்லது அதற்கு பிறகு ஒரு முறை கூட அவளை எதற்கும் கூப்பிடவில்லை. கீதாவும் அங்கு போனது இல்லை. இருந்தாலும் தன் அண்ணாவின் பெண்ணுக்கு விவாகம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை கேட்டு அவள் மனம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தது. 2-3 நாட்களுக்கெல்லாம் மறுபடியும் வந்தான் ராமநாதன். ஜெயராமனால் தன் பெண்ணின் கல்யாணத்துக்கு பிள்ளை வீட்டார் கேட்டபடி சீர் செய்வதற்கு இன்னும் 2000 ரூபாய் தேவையாக இருப்பதாகவும் அதை கொடுத்தால்தான் அவர்கள் சரோஜாவை விவாகம் செய்து கொள்வோம் என்று கண்டிப்பாக சொல்லுவதாகவும் சொன்னான் அவன். இந்த வரன் நிச்சயமாகவில்லை என்றால் கடைசியில் யாராவது ஒரு 2ஆம் தார வரனை தான் பார்க்க வேண்டும் என்று கூறி தன்னிடம் அவன் வருத்தப்பட்டதாக சொன்னான் ராமநாதன். அவனுடைய அந்த கடைசி வார்த்தைகளை கேட்ட பொழுதுதான் ஆரம்பத்தில் குறித்தபடி கீதாவின் முகத்தில் வருத்தத்தின் சாயை படர்ந்தது. ஆனால் அதற்கு பதிலாக ராமநாதன் கூறிய வார்த்தைகளை கேட்டவுடன் அவள் உள்ளமும் நடந்தவற்றை எண்ணி பார்க்க ஆரம்பித்தது. கல்யாணத்துக்கு வருவோரும் போவோருமாக ஜெயராமனின் வீடு குதூகலமாக இருந்தது. காரிலிருந்து இறங்கி உள்ளே சென்றாள் கீதா. வீடு தேடி வந்ததற்காக உபச்சாரத்துக்காகவாவது ஜெயராமன் தன்னை வரவேற்பான் என்று எதிர்பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்த அவளுக்கு பெருத்த ஏமாற்றம் தான் ஏற்பட்டது. ஜெயராமனின் மனைவி கமலாவும் கல்யாணத்துக்கு வந்திருந்த சில ஸ்திரீகளும் ஒரு பக்கமாக நின்று வம்பளந்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர். ஒருவராவது கீதா வந்ததை கவனித்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. துக்கம் நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது அவளுக்கு. சின்ன அண்ணா ராமநாதனாவது வந்திருக்கிறானா? அவன் வந்து இருந்தாலாவது அவனிடமாவது பேசலாம் என்று நினைத்து சுற்றுமுற்றுமாக பார்த்து தேடினாள். அவனையும் காணவில்லை. அவளையும் அறியாமல் அவள் கண்களிலே கண்ணீர் முட்டி நின்றது. கல்யாண வீடாயிற்றே என்று அதை சிரமத்துடன் அடக்கி கொண்டாள். வந்ததும் வராததுமாக வீட்டுக்கு கிளம்பினால் யாராவது ஏதாவது நினைத்து கொள்ளப் போகிறார்களே என்று நினைத்து ஒரு மூலையில் ஒருவருடனும் கலந்து கொள்ளாமல் தனியாக நின்று கொண்டாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் மணமான தம்பதிகளுக்கு ஆசிர்வாதம் செய்யும் சமயம் வந்தது.
கீதா தான் வாங்கி கொண்டு சென்ற பரிசை தன் மருமாளுக்கு ஆசிர்வாதம் செய்துவிட்டு தாம்பூலம் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினாள். சி, நாம் ஏன் இன்று இங்கு வந்தோம்? ராமநாதனிடமே நாம் பரிசை கொடுத்து அனுப்பிவிட்டு வீட்டிலேயே இருந்து இராமல் போனோமே என்று தன்னையே நொந்து கொண்ட கீதா காரில் ஏறிக்கொண்டாள். விற்றென்று கார் கிளம்பி சென்றது. அன்று மாலை ராமநாதன் கீதாவை பார்ப்பதற்காக வந்து இருந்தான். ஆமாம் கீதா, உனக்கு இந்த விஷயம் ஆச்சரியமாக இல்லையா என்றான் ராமநாதன் படபடவென்று. எந்த விஷயம்? நம்ம ஜெயராமன் தன் பெண் கல்யாணத்துக்கு பிள்ளை வீட்டார் கேட்ட ரூபாய் 2000 கொடுக்காமலே கல்யாணத்தை எப்படி சாமர்த்தியமாக நடத்திவிட்டான் பார்த்தாயா? முதலிலே அந்த ரூபாய்க்கு அவ்வளவு கெடுபிடி பண்ணின சம்மதி பேர்கள் எப்படி அது இல்லாமலேயே கல்யாணத்துக்கு சம்மதித்தார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. அந்த பெண் சரோஜாவுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்திருக்கும். அது போகட்டும், கல்யாணத்துக்கு உன்னை ஜெயராமன் நேரிலே வந்து கூப்பிட்டானா? நான் ஆஃபீஸுக்கு போய் கொண்டிருந்த பொழுது வழியிலே பார்த்து ஏதோ கூப்பிடணுமே என்று கூப்பிட்டான். அவ்வளவுதான். நான் தான் ஏதோ போனால் போகிறது என்று உறவை விட்டு கொடுக்காமல் போனேன். ம், உன்னையாவது வழியிலேயாவது பார்த்து கூப்பிட்டானே, என்னை அது கூட இல்லை. வெறுமனே எல்லோருக்கும் அழைப்பு அனுப்புவது போல எனக்கும் தபாலிலே அனுப்பியிருந்தான். நீ வந்திருப்பாய் என்னும் தைரியத்திலேதான் நான் காலையில் அங்கு போனேன். ஒருவராவது என்னை வா என்று கூப்பிடக்கூடவில்லை. கண்ணீர் வடித்து கலங்கி நின்று கொண்டு இருப்பதை தவிர வேறு ஒரு வழியும் எனக்கு தோன்றவில்லை. கடைசியில் உடனே வந்துவிட்டால் நன்றாக இராதே என்று கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு வந்தேன். காலத்தின் கோளாறினால் அண்ணன் தங்கை என்ற பாசம் கூட விட்டு போய்விடுகிறது பார்த்தாயா என்று சொல்லும்போது கீதாவின் குரல் கம்மியது. விழிக்கடையிலே நீர் முத்து கோத்து நின்றது. அதை கண்ட ராமநாதனின் மனம் துணுக்குற்றது. ச, அசடே, அவன் சுபாவம் என்னைக்குத்தானா நமக்கு தெரியும்? இதுக்காக வருத்தப்படலாமா என்று அன்புடன் கூறி அவளை தேற்றினான். கல்யாணம் முடிந்தது. ஜெயராமன் வீட்டில் பந்தல், வாழை மரங்களெல்லாம் பிரிக்கப்பட்டு விட்டன. ஜெயராமனுடைய பெண் சரோஜாவும் அவள் அம்மாவும் உட்கார்ந்து பேசி கொண்டு இருந்தனர். அம்மா, ஒரு முக்கியமான சமாச்சாரம் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றாள் சரோஜா. அதென்ன என்று கேட்டாள் அம்மா. நம் சம்மந்தி வீட்டார் முதலில் கேட்ட 2000 ரூபாயை பிறகு கேட்காமல் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்ததாகத்தானே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லவே இல்லையம்மா. அப்பா ஒரு பியூனிடம் பணத்தை ரகசியமாக கொடுத்து அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாராம். பணம் சம்மந்தியிடம் போய்விட்டது. அவர்கள் வீட்டிலே இந்த பேச்சு என் காதில் விழுந்தது. அப்பா இதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்னிடம் சொல்லவில்லையே என்று சரோஜாவின் தாயார் ஆச்சரியப்பட்டாள். அதை கேட்டுக்கொண்டே வந்த ஜெயராமன், என்னது 2000-ஆ? நான் கொடுத்தேனா என்று வியப்புடன் கூறி ஒன்றும் விளங்காமல் விழித்தான். அதற்குள் ஜெயராமனை தேடிக்கொண்டு அங்கே வந்தார் சரோஜாவின் மாமனார். ஜெயராமன், நீங்கள் கொடுத்ததாக 2000 ரூபாயை ஒரு வாரத்துக்கு முந்தி ஒரு வேலைக்காரன் வந்து கொடுத்தான். முதலிலேயே நீங்கள் அதை கொடுத்து இருந்தால் நடுவிலே ஏற்பட்ட அந்த சிறு தகராறு கூட ஏற்பட்டு இருக்கவே இருக்காது என்றார் அவர். ஜெயராமனுக்கு ஏற்கனவே இருந்த பிரமிப்புக்கு அவருடைய வார்த்தைகள் இன்னும் தூபம் போட்டன. என்ன, ஒரு வேலைக்காரன் கொண்டு வந்து கொடுத்தானா? ஆமாம் என்று கூறிய அவர் ஒரு கார் நம்பரை சொல்லி அந்த காரில் ஏறிக்கொண்டுதான் அவன் வந்ததாகவும், அதே கார் கல்யாணத்தன்று காலை கூட வந்து இருந்தது என்றும், அதிலே ஒரு அம்மாள் வந்ததாகவும், அவள் தான் கல்யாண பெண்ணின் அத்தை என்று யாரோ தமக்கு அவளை காட்டி சொன்னதாகவும் சொன்னார். விஷயம் விளங்க வெகு நேரமாகவில்லை ஜெயராமனுக்கு. கீதா தான் அந்த காரிலே வந்தவள். அந்த கார் அவளுடையது தான். அவள்தான் அவ்வாறு தானே பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு ஜெயராமன் கொடுத்ததாக சொல்லியிருக்கிறாள். ஜெயராமனின் உடல் ஒரு துடிப்பு ஏற்பட்டது. மனதிலே ஏதோ ஒரு பாரம் அழுத்தியது. இதோ வந்துவிட்டேன் இருங்கள் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு கீதாவின் வீட்டை நோக்கி பரபரப்புடன் ஓடினான் அவன். தோட்டத்திலே புஷ்பித்திருந்த பல்வேறு புஷ்பங்களை ஒன்று சேர்த்து மாலையாக கட்டி முடித்த கீதா அதை மலர்ந்த முகத்துடன் எடுத்து சென்று ஹாலின் சுவரின் நடுவே மாட்டப்பட்டிருந்த சுவாமி படத்துக்கு போட்டுவிட்டு கை குவித்து வணங்கினாள். குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அவள் திரும்புவதற்கும் ராமநாதன் வருவதற்கும் சரியாக இருந்தது. வா அண்ணா என்று அவனை வரவேற்றாள் கீதா. ஹாலிலே வந்து சோஃபாவிலே உட்கார்ந்து கொண்ட அவன் பார்வை எதிரே தோட்டத்திலே செழிப்பாக வியாபித்து இருந்த பசும் செடி கொடிகளின் மீது சென்றது. கீதா, அந்த தோட்டத்து செடிகளெல்லாம் எவ்வளவு நன்றாக துளித்திருக்கிறது பார்த்தாயா? எல்லாமே உன்னுடைய கண்காணிப்பிலே இருக்கிறதினால் தானே
வேலைக்காரர்களை கூட விடாமல் நீயே இவ்வளவு அக்கறையாக அந்த செடிகளை கவனித்துக் கொள்வதை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறி முடிப்பதற்குள், கீதா, கீதா, உன்னாலே வெறும் செடிகள் மட்டும் துளிர்த்து விடவில்லை, என் பெண் சரோஜாவின் வாழ்க்கை செடி கூட புத்துயிர் பெற்றுவிட்டது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டே ஓடி வந்த ஜெயராமனை வியப்புடன் திரும்பி பார்த்தனர் கீதாவும் ராமநாதனும். கீதா விஷயத்தை ஊகித்து கொண்டு விட்டாள். ஆதலால் நிலைமையை ஒருவாறு சமாளித்து கொண்டாள். அப்படி என்ன பிரமாதமாக நான் செய்துவிட்டேன் என்றாள் அவள் சாவதானமாக. ராமநாதன் அவர்கள் இருவருடைய முகத்தை மாறி மாறி பார்த்தான். என்ன கீதா, என்ன இது? நீங்கள் 2 பேரும் என்னவோ புதிர் போடுகின்ற மாதிரி பேசுகிறீர்களே என்றான் அவன். ராமநாதா, எல்லாவற்றையும் விவரமாக சொல்லி கீதாவிடம் மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி மாலையில் நடந்த விஷயங்களை ஒன்றுவிடாமல் கூறி முடித்தான். உணர்ச்சி பெருக்கால் அவன் வாயில் இருந்த வார்த்தைகள் ஒருவித தடுமாற்றத்துடன் வெளியில வந்தன. கீதா, ஒரு காலத்திலே உன்னுடைய கல்யாணத்துக்கு உதவாமல் நான் நிர்தாட்சண்யமாக இருந்தேன். ஆனால் நீ அதையெல்லாம் மறந்துவிட்டு எனக்கு உதவி, கல்யாணம் நின்றுவிட்டது என்று 4 பேர் இகழ என்னை அவமானத்துக்குள்ளாக்காமல், எனக்கு கூட தெரியாமல் உதவி என் பெண்ணின் வாழ்விலே விளக்கேற்றி வைத்தாயே. நீ சாதாரண பெண்ணல்ல, மனித தெய்வம், விலையே இல்லாத மாணிக்கம். நான் செய்த தவறை மன்னித்துவிட்டேன் என்று சொல்லு, அப்போதுதான் என் மனது நிம்மதியடையும் என்று மூச்சு விடாமல் கூறிய கீதாவின் முகத்தை பாரிதாபமாக பார்த்தான். அண்ணா, இப்போதாவது உன் மனம் மாறி என்னை பற்றி உன் மனதிலே இருந்த கரை நீங்கி அன்பு பிறக்கிறதே என்று நான் சந்தோஷப்படுகிறேன். இதிலே நான் செய்தது என்ன இருக்கிறது? எல்லாம் அந்த பகவான் செயல் என்று கூறி சற்று முன்னால் தான் மாலை சாத்திய பகவான் படத்தை சுட்டிக்காட்டினாள் கீதா. அன்பானவர்களே, கௌசல்யா அவர்கள் எழுதிய மனித தெய்வம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.